அன்பார்ந்த உலக தமிழர்களுக்கும் என் இனமான என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்து, தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் சார்ந்து 2025ஆம் ஆண்டு இன்னும் 2.5 மாச காலம்தான் இருக்கு, முடிகிறதுக்கு 26க்கு. இப்பயே 26 ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரத்தில் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கும் தன்னுடைய உரிமையை கேட்டு திங்கட்கிழமை என்று 3ஆம் தேதி என்று கவன ஈர்ப்பு போராட்டத்தை நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால் நடத்தி இருக்கோம். ஜல்லிக்கட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலயும் பேஜுக்கு ஒரு காளைகளை மாத்துறதும் வீரர்களை மாத்துறதும் உண்டு. ஆனா வர்ணனையாளர்களை மட்டும் மாத்த மாட்டாங்க. காலையில் 7 மணி மாலை 5 மணி வரை ஒரு மனிதன் பேச முடியுமா? ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக மனுவை கொடுத்துக்கிட்டே இருக்க மக்கள் ஒரு புரிதலா இதை நினைக்க வேண்டும். ஊரையும் வேரையும் அந்த மண்ணில் பதிக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு காலை உரிமையாளர்களும் இந்த மண்ணுக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்த்திருக்கோம். இப்ப பூரா பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த 100 மாட்டுக்கு மட்டும் வாசிக்கிறது, அந்த 900 மாட்டை விரட்டுறது. போ 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 போன்னு அந்த 100 மாட்டை கேட்டுக்க, மானே தேனே பொன்மானே. ஏன்னா இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வர்றோம். எத்தனையோ வர்ணையாளர்கள் இந்த தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல, ஆனா மதுரை மாவட்டத்துல ஒரு வர்ணையாளருக்கு கூட இடம் பெறல. மதுரையிலோட ஜல்லிக்கட்டுல, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல, அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல ஏற்கனவே அந்த அவனியாபுரம் மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ரமேஷ்ன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு வர்ணையாளர், அவர்கள்லாம் மறைக்கப்பட்டாங்க. இன்னைக்கு யாரோ எங்க இருந்தோ வந்துடுறாங்க. ஆனா மதுரையில் பிறந்தவனுக்கு மதுரையில் வாய்ப்பு இல்லை. அப்ப மதுரையில் பிறந்த தம்பி பொதும்பு நாகராஜிலிருந்து, பங்கச்சகுமார் விளாச்சேரியிலிருந்து, அண்ணன் நத்தம் சரவணல இருந்து, இப்படி எத்தனையோ எண்ணி சொல்ல முடியாத கீழப்பட்டியில இருக்கக்கூடிய வர்ணையாளர்கள் இருந்து மதுரையில பேச வரவங்களுக்கு மதுரையில முன்னுரிமை கொடுக்க வேண்டும் சொல்றோம். என்னுடைய தாய் பூமியில, என்னுடைய மதுரையில நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு, உலகளாவிய நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு, மதுரையில பேசுறதுக்கு மதுரையில பிறந்தவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? தனக்கு போவதும் தானம். எத்தனை வெளி மாவட்டத்தில் இருக்காங்க, இன்னமும் எத்தனையோ பேர்கள் இருக்காங்க. ஆக சிறந்த ஒரு வர்ணையாளர் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை பாஸ்கர்ல இருந்து, பொன்னமராவதி சந்தோஷத்துல இருந்து, அது போக அந்த தஞ்சை மாவட்டத்தை கலக்கிறாப்புல தம்பி வினோத் பாரதி, இப்படி எண்ணி சொல்ல முடியாத எத்தனையோ வர்ணையாளர்கள் இருக்க வேண்டிய இடத்துல 1000 மாடு 500 வீரர்களை தேர்வு பண்ணி அந்த மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வர்ணையாளர்களாலதான் முடியும். ஒரு மனிதர் எச்சி சுரக்காது, நாக்கு வளையாது, மூளை யோசிக்காது, ஒரு 10 நிமிஷத்துக்கு மிஞ்சி யாரால் பேச முடியுமா? அல்ல 1 மணி நேரத்துக்கு மிஞ்சி பேச முடியுமா? சைனாக்காரனுடைய ஒரு எலக்ட்ரானிக் கூட புகஞ்சிரும். இத மக்கள் யோசிக்கிறது இல்ல. வர்ணையாளர்களுடைய சோர்வு தன்மைக்கு மித்த மாட்டுக்காரங்க ஊறுகாயா தொடர்ச்சியா கத்திக்கு இருக்கும். ஊரையும் பேரையும் தன்னுடைய கனவுல எத்தனை பேர் கனவுல பார்த்துக்க இருக்கான். தன்னுடைய பெற்ற தாய் தந்தைகள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தை கூட டிவியில பாக்குது. பேர் கிடைக்கலன்னு ஏமாற்றமாகுது. இங்க இருந்து இருக்கக்கூடிய காளைகளை வளர்க்கறதுக்காண்டி ஃபாரின்ல போய் எத்தனையோ உறவுகள், என் தாய் தமிழ் உறவுகள் போய் ஃபாரின்ல இருந்து வேலை பார்க்கிறான். அந்த வேலை பார்த்து மாட்டுகளுக்கு உணவு அளித்து மாட்டை ஆரோக்கியமாக ஜல்லிக்கட்டில் பங்கேற்கிறான். அந்த உறவுகள் பாத்தீங்கன்னா அந்த பேர் கிடைக்கல. என்னடா நம்ம பேரை சொல்லிடுவாங்களா, நம்ம ஊரை சொல்லிடுவாங்களா, அந்த மண்ணுல நம்ம பேரை பேசிட்டு வந்துருவோமா, நம்ம ஊரையும் பேரையும் அந்த மண்ணுல கொடி நாட்டிட்டு வந்துருவோமான்னு சொல்லி எத்தனை பேர் கனவில் வாழ்ந்தது உண்டு. ஒரே வர்ணையாளர், காலையில் 7 மணி மாலை 5 மணி, ஒரே ஆள் தான். அதான் ஏதோ ஒண்ணு. அதான் அந்த மதுரை மாவட்டம் மட்டும் பாத்தீங்கன்னா அனாதையா கிடக்குள்ள, யாருனாலும் வரலாம், யாருனாலும் பேசலாம், கேட்கறதுக்கு யாரும் இல்ல. இதெல்லாம் காலத்தின் கொடுமை. இதெல்லாம் நினைக்கும் போது இந்த முடக்கத்தான் பண்ணின்றது பாத்தீங்கன்னா, இந்த சமூகத்தினுடைய போராளியாக இந்த மாதிரி என்னைய மட்டும் இல்ல எண்ணி சொல்ல முடியாத இருக்கா பாருங்க என் தம்பி ஆண்டவராஜ். அவன் உழைக்காத உழைப்பா? தென் தமிழகத்தில் தெரியாத நபர்களா? ஓடும் ரயிலை எதிர்கொண்டவன், எத்தனையோ போராட்டம் பண்ணவன், இப்படி எண்ணி சொல்ல முடியாத எத்தனையோ என்னுடைய சமூகத்தினுடைய போராளிகள், என்னைய போல எத்தனையோ தம்பிகள் உருவாகி நிற்கிறான். அதுல
இந்த ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா இத மட்டும் மதுரை மாவட்டத்துல யாருமே இல்லை. அதுக்குத்தான் என்ன சொல்றேன், என் தாய் பூமி ஜல்லிக்கட்டின் பிறந்த ஊரு மதுரை. இந்த பிறந்த ஊர்ல எத்தனையோ வர்ணையாளர் இருக்க வேண்டிய இடத்துல என் சொந்த மண்ணுல உருவாக்கணும். என் சொந்த மண்ணுல உருவாக்கி சொந்த மண்ணுல இருக்கக்கூடிய மதுரை மாநகரத்துல மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜல்லிக்கட்டு வர்ணையாளர்களை உருவாக்கணும். அதை உருவாக்கி ஆளாக்கி காமிக்கணும்ன்றது என்னுடைய காலத்தின் கட்டாயம். என் மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய இளம் வர்ணையாளர்களை இப்ப இந்த பொதும் நாகராஜ்ல இருந்து விளாச்சேரி பங்கச்சகுமார்ல இருந்து எத்தனை பேர்களுக்கு உங்க மாவட்டத்துல அழைப்புகள் கொடுத்து வாய்ப்பு கொடுத்தது உண்டா? யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் போய்க்கலாம்னா இந்த மடமாது. 10 வர்ணையாளர்களுக்கு 10 பேச்சுக்கு விடுங்க. ஒரு காளையை மாத்துறீங்க, ஒரு வீரனை மாத்துறீங்க, அதே மாதிரி பேச்சுக்கு வர்ணையாளரை மாத்துங்க. பேர்கள் உதிக்குமியா, எச்சி சுரக்கும். பழைய அம்பாசிடர் காரை வச்சுக்கிருக்க BMW கார் வந்துருச்சு, அடிச்சு நொறுக்குறான். இந்த வடத்துல போய் பாரு, அரை மணி நேரம் அப்படின்ற கூட வார்த்தைக்கு பேர் சொல்ல முடியல. பேர் கேட்கறதுக்கு அதுக்கும் ஒரு கால கொடுமை. நைட்டு போன் போய் ஜிபேலே பூ போட வேண்டியதா இருக்கு. அதுக்கெல்லாம் எப்படின்னா அப்படின்னு நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. என்னன்னு இது பேர் கேட்கறது கூட இதா இருக்குன்னு. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், திங்கட்கிழமை மாவட்ட நிர்வாகத்திட்ட நம்ம 3ஆம் தேதி மனு கொடுத்திருக்கோம். கவன ஈர்ப்பு போராட்டம். அது எந்த ஆட்சி வந்தாலும் நம்ம நடத்துவோம். போன ஆட்சியில் நாங்க நடத்தலையா? திமுக ஆட்சி இது போன அதிமுக ஆட்சியிலையும் நடத்தி இருக்கோம்ல. உரிமையை கட்டு போராடி இருக்கோம்ல. அரசியல் களம்ன்றது வேற, எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய பண்பாடுன்றது ரத்தத்தில் கலந்தது. எந்த ஆட்சி வந்தாலும் நாங்க விட மாட்டோம். உங்க உரிமையை அன்பாக கதவை தட்டிக்கிட்டே இருப்போம். அதுக்குத்தான் கவன ஈர்ப்பு போராட்டம். இந்த திமுக ஆட்சியிலையும் நாங்க அன்பாக தானே கேட்கிறோம். என்னுடைய உறவுகள் எத்தனையோ பேர் இருக்காங்களா திமுக முக்கிய பொறுப்புல இருக்காங்களா? அது கவன ஈர்ப்பு போராட்டத்தை வச்சு நாங்க கேட்கிறோம். என் தாய் தமிழ் உறவுகள்கிட்ட என்னுடைய தமிழ் இப்ப மதுரை மாவட்டத்துல எத்தனை பேர் இருக்காங்க கேட்கிறோம். இந்த உரிமை சரியா இருக்கா இதா இருக்கான்றது பாருங்க. அதுல ஒரு வர்ணையாளர் சொல்லியிருக்காரு, என்னுடைய உறவுகள்கிட்ட புறம் போன் அடிச்சு இத சொல்லுங்க, சொல்ற குற்றம் இருக்கிறவங்களுக்கு தானே குரு என்னமோ சொல்லுவாங்களா, குற்றம் இருக்கத்தானே இதனால உருத்தம். ஏதோ எத்தனையோ வர்ணையாளர் போய் என்ன என்னைய பத்தி யாரையும் பத்தி சொல்றாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒரு தனி மனிதன் ஒரே ஆள் மட்டும் என்னுடைய நட்பு வட்டாரத்துல பூரா கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்லையா. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், இதெல்லாம் நினைக்கும் போது நான் அதுல யாரோ ஒரு வர்ணையாளர் போய் நம்மளுடைய உறவுகள் சொல்லியிருக்காப்ல, ஏதோ நான் பாத்துக்கிறேன் இருக்காப்லையா. அந்த மாவட்டத்துல இருக்கவங்க என்னுடைய புகைப்படத்தை போய் காமிக்க சொல்லுங்க, இவர் தான் பாத்துக்கன்னு சொல்லி பாத்துக்க. புரிஞ்சுக்கிட்டியா? 1996ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் ஆண்டு வரை களமாடியவன். உன் வயது என்னுடைய சர்வீஸ் ஒண்ணு போல தெரிஞ்சுக்க. மரணம்ன்றது மசுறு கூட தெரியாது, பயம் இருக்காது. எந்த அச்சத்தில் வாழக்கூடியவர்கள் நாங்கள். ஒரு கண்ணில் ஐயா நேதாஜி, ஒரு கண்ணில் பிரபாகரனை சமக்கக்கூடியவர்கள் நாங்கள். இந்த சமூகத்தினுடைய போராளியா வாழ்ந்துக்கு இருக்கோம். எத்தனையோ போராட்டம் பண்ணி இந்த மக்களுக்கு எத்தனையோ உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கோம். ஜல்லிக்கட்டு ரீதியாக ஒன்னல்ல ரெண்டல்ல, பல களத்தில் களமாடியக்கூடியவர்கள். இது நன்றாக உணர வேண்டும். இதுல சும்மா வந்துகிட்டு இருந்தா அப்படி அங்க உறவுகள்கிட்ட போன போட்டுக்கிட்டு பேசுங்க, கொஞ்சம் சொல்லுங்க, இல்ல நான் பாத்துக்கிறேன், புகைப்படத்தை மட்டும் பாரு, ஓகேவா? சின்ன பிள்ளையிலே வாக்கியரிசி அள்ளி போட்டு வந்தவங்க களத்துக்கு சும்மா அப்படி இப்படின்ற கூட. மதுரையில பிறந்த சிறிய குழந்தை கூட பயம்ன்றது என்னன்னு தெரியாது. அதான் வீர வளைஞ்ச மதுரை, தெரிஞ்சுக்க. ஜல்லிக்கட்டுக்கும் புரியமான ஊரு, அன்பையும் அரவணிக்கக்கூடிய ஊரு. தென் தமிழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காட்டானது என் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏன்னா சங்க வளர்த்த மாமதுரையில ஒரு வர்ணையாளர்களை உருவாக்கணும் அப்படின்றத எங்களுடைய இது. சங்க வளர்த்த மாமதுரையில இந்த ஒரு வர்ணையாளர்கள் இல்லையா? என்னடா அது கேள்வியும் குத்துமா இருக்கு. அதுக்குத்தான் அந்த டிப்பு. என் சொந்த மண்ணுல பிறந்தவே மதுரை மண்ணில் பிறந்தவனுக்கு வர்ணையாளர்களாக உருவாக்கணும் அப்படின்றத கட்டாயத்துல இருக்கும். அந்த ஆளு போனாலும் பூரம் பேசுறதுக்குன்னா இருக்காங்க. எல்லா வர்ணையாளரும் கூடுவோம், தனக்கு போவதான் தானே எல்லாத்தையும் கூப்பிடுவோம். அப்பதான் சொல்றோம்ல, பொன்னமராய் சந்தோஷ், புதுக்கோட்டை பாஸ்கர், அண்ணன் நத்தம் சரவணு, அண்ணன் தம்பி பங்கச்சகுமார், பொதும நாகராஜ், வினோத் பாரதி தஞ்சாவூர், எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க. எல்லாத்தையும் வர்ணவர எல்லாத்துக்கும் பேச்சா ஒதுக்குங்க. இதுதான் காலத்தை கட்டாயம் 2026. இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு என் தாய் தமிழ் உறவுகளும் அனைவரும் பகிருங்க.
உங்களுடைய உறவுக்காண்டிதான் ஒவ்வொரு கோரிக்கையும் மக்கள் பேச விட்டுருக்கீங்க பாத்தீங்களா? மக்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம், உயிரிழந்தவனுக்கு அரசாங்க வேலை, தரையில உட்கார்ந்தவனுக்கு சேர்ல உட்கார வச்சு உணவு போடணும், ஒவ்வொரு உரிமையை ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பல உரிமையை கேட்டு கொடுத்திருக்கேன் தெரியுமா? இந்த முடக்காத்தான் மணி போல எத்தனையோ தம்பிகள் போல எத்தனையோ பேர் இருக்காங்க. என்னைய போல நான் மட்டும் இல்ல, இந்த ஒரு முடக்காத்தான் மணியை தான் பார்த்திருக்கீங்க. இது மாதிரி இந்த பாருங்க எத்தனை மணி இருக்காங்க தெரியுமா? இன்னும் நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி பூரா அட்வொகேட் படிக்க வச்சு இன்னைக்கு மதுரை மாநகரத்துல கேகேனர்ல அட்வொகேட் ஆபீஸ் போட்டிருக்கான். என்ன அட்வொகேட் அப்பாவோ ஆபீஸ், புரிஞ்சுக்கிட்டீங்களா? படிக்க வச்சு இந்த சமூகத்தினுடைய காவலனாக, காலையின் காவலனாக எண்ணி சொல்ல முடியாத எத்தனையோ பேர்த்த உருவாக்கி வச்சிருக்கோம். இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் இதை பதிவிடுங்க. இன்னமும் இந்த எதிர்காலத்தில் அரசாங்க கதவை அன்பாக தட்டி நம்ம உரிமையை மீட்டெடுக்கணுன்றதான் என்னுடைய காலத்தின் கட்டாயம். நன்றி, வணக்கம்.